திருமூலர் என்ன சொல்றாரு தெரியுங்களா? இந்த பேதம் பார்க்காதீர்கள், பொருளின் பின்னால் அலையாதீர்கள். இதெல்லாம் நாம கேட்க மாட்டோம். பொருளின் பின்னால் அலையாதீர்கள், பேதம் பார்க்காதீர்கள் நிறைய சொல்லுகின்ற போது ஒரு நிலையாமையை பற்றி திருமூலர் சொன்ன முக்கியமான செய்தி ஒன்று. அது என்ன தெரியுமா? ஒருத்தன் வீட்டுக்கு போறான், மனைவியை உணவு சமைத்துத்தான்னு கேட்குறான். அவன் மனைவி சமைத்து கொடுத்தா உணவை சாப்பிட்டான். சாப்பிட்ட உடனே இதயம் வலிக்குதுன்னு சொன்னான். வலிக்குதுன்னு சொன்னவன் அப்படியே மனைவி மடியில் படுத்தானா, செத்து போயிட்டான். இந்த காட்சியை திருமூலர் பார்த்துட்டு அப்படியே திருமந்திரத்தில் பதிவு செய்கிறார். அடல் பண்ணி வைத்தார், அடிசிலை உண்டார், மடக்கொடியாரோடு மந்தனம் கொண்டார், இடப்பக்கமே இறை நொந்ததென்றார், கிடக்கப்படுத்தார், கிடந்தொழிந்தார். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சரி, அதுக்கப்புறம் என்னாச்சு? ஊரெல்லாம் கூடி ஒழிக்க அழுதிட்டு பேரையும் மாற்றி பிணமென்று பேரிட்டு சூறையாம் காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தார்களே. அவ்வளவுதான். திருமூலர் நிலையாமையை பற்றி ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் அழுவார்கள், துடிப்பார்கள், கதறுவார்கள். போய் தண்ணீரில் மூழ்கும் போது நாமும் இப்படித்தான் ஒரு நாள் இறந்து போவோம்னு நினைப்பார்கள். மூழ்கி எழுந்தவுடன் மறந்து விடுவார்கள். இது போன்ற ஒரு நிலையாமையை சொன்ன பாடல் தமிழ் இலக்கியத்தில் வேறு எந்த பாடலும் இல்லை. அவ்வளவு அற்புதமான நிலையாமையை பற்றி சொன்னார் திருமூலர். திருமூல நாயனார் போகர் இந்த உலகத்திற்கு கொடுத்த அற்புதமான ஒன்று எது தெரியுமா? அவங்க எல்லாருக்கும் யாருக்காவது தெரியுமா? அற்புதம், அருமை. அவருக்கு ஒரு கிளாப்ஸ் கொடுங்க பாப்போம். அதாவது உலகத்தில் இப்படியெல்லாம் சிந்தித்திருக்கவே மாட்டார்கள். மனிதன் பிறப்பதை பற்றி சிந்தித்தவர்கள், இருப்பதை பற்றி சிந்தித்தவர்கள், பிறந்தவனை பற்றியும் சிந்தித்தார்கள், இருப்பவனை பற்றியும் சிந்தித்தார்கள், இறந்தவனை பற்றியும் சிந்தித்தார்கள். இறந்தே போகாமல் இருப்பதற்கு எப்படி என்பதையும் சிந்தித்த ஒரே இனம் தமிழினம் மட்டும்தான், தமிழர்கள் மட்டும்தான். போகர் யாருமே செய்ய முடியாத ஒரு அற்புதமான ஒன்றை செய்து தமிழகத்திற்கு கொடுத்திருக்கிறார். தமிழகத்திற்கு இல்ல, உலகத்திற்கு கொடுத்திருக்கிறார். அன்னை ஆதிசக்தி போகரை வந்து சந்தித்து, அப்பா, உலகத்திலே இந்த செய்தியெல்லாம் நீங்கள் நிறைய நூல்களை தேடி படித்தால்தான் உங்களுக்கு கிட்டும். நான் சவால் விட்டு கூட சொல்வேன். அவ்வளவு கடினமான சித்தர்களை பற்றிய செய்திகளை நம்மால் தேடி பிடித்து கண்டறிய முடியாது. ஏனென்றால் சித்தர்கள் என்பவர்கள் நம்முடைய சித்தத்திற்கும் அப்பாற்பட்டவர்கள். அவர்களெல்லாம் கண்டறிந்து அவர்களை பற்றி இந்த ஆதிசக்தி போகரை வந்து சந்தித்து, அப்பா, போகர் என்ன செய்கிறார்? தன்னுடைய சீடன் ஒருவன் அரவம் தீண்டி இறந்து விடுகிறான். அவனை பிழைக்க வைப்பதற்காக இமயத்திற்கு போகிறார். போய் சஞ்சீவி மூலிகையை தேடுகிறார். மானசரோவர் ஏரியிலே நிறைய சித்தர்கள் நீராடி கொண்டிருக்கிறார்கள். ஆடையே இல்லை. தமிழகத்தில் உலகத்தில் ஓடுகின்ற நதிகளில் தென்னகத்தில் ஓடுகின்ற நதிக்கும் இமயத்தில் ஓடுகின்ற நதிக்கும் இடையிலே ஒரு வேறுபாடு இருக்கிறது. இமயத்திலே இருக்கின்ற கங்கை, யமுனை, பிரம்மபுத்திரா என்ற ஆறுகள் எல்லாம் பனி மழை உருகி சூரிய ஒளியினாலே உருகி ஆறாக பெருக்கெடுத்து ஓடுகிறது. ஆனால் தமிழகத்தில் ஓடுகின்ற நதிகள் எல்லாம் மலை மீது மழை பொழிந்து அது தேக்கி வைக்கப்பட்டு அருவியாக ஓடுகிறது. இதுதான் வேறுபாடு. இமயத்திலிருந்து ஓடி வருவதனால் அது சிவனின் பாதங்களிலிருந்து வருவதாக ஐதீகம். அது புனித ஆறாக போற்றப்படுகிறது. அங்க மானசரோவர் ஏரியில குளிச்சிட்டு இருக்காங்க. ஆடையே இல்லை. ஏன் அவர்களுக்கு ஆடை இல்லை? உடம்பு, மனம், உயிர் மூன்றை பற்றியும் எப்பொழுது கவலைப்படாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு உடலுக்கு வரும் எந்த பிரச்சனையும் தெரியாது. போகர் அங்க போய் நிற்கிறார். நான் சஞ்சீவி மூலிகையை தேட வந்திருக்கிறேன். எதற்கு? என் சீடனை காப்பாற்றுவதற்கு. அப்பா, அதெல்லாம் நடக்காது. கர்மத்தை அனுபவித்தே தீர வேண்டும். இறந்தவனை பிழைக்க வைக்க முயற்சிக்காதே, போ.
இல்லை நான் முயற்சிப்பேன், நீ ஒரு அரை சித்தன் என்று சொல்கிறார். வேற நிறைய உபதேசங்களை எல்லாம் அந்த சித்தர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள். கேட்டுக்கொண்டே வருகின்ற ஒரு இடத்தில் நமச்சிவாய மந்திரம் ஒலிக்கிறது. அங்கே போய் பார்த்தால் ஒருவர் உட்கார்ந்து கொண்டு தவம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் பக்கத்தில் போய் நின்ன உடனே அவர் கண் திறந்து பார்க்கிறார். யாரப்பா நீ, போகரா என்று கேட்கிறார். இவருக்கு ஆச்சரியம். ஏன்னா கண்ணை மூடிக்கிட்டு இருக்கிறவர், பார்க்கிற வயோதிகரா இருக்கிறவர் போகரான்னு கேட்கிறார். என்ன, என்னை போகர் என்று உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் எல்லாம் அறிந்தவனப்பா, எனக்கு தெரியும். தாங்கள் யார் சுவாமி? அப்பா இப்பொழுது என்ன காலம், என்ன கிழமை, எந்த யுகம் என்று கேட்கிறார். அவன் சொல்றான், இது கலியுகம். போகர் சொல்றார், கலியுகம், வியாழக்கிழமை, வசந்த காலம் என்று சொல்லுகின்ற போது, அவ்வளவு காலம் கடந்து விட்டதா? நான் துவாபர யுகத்திலே தவம் செய்ய உட்கார்ந்தேன் என்று சொன்னார். துவாபர யுகத்தில் உட்கார்ந்து இருந்திருக்கு. சுவாமி, நான் என் சீடனை பிழைக்க வைப்பதற்காக சஞ்சீவி மூலிகையை தேட வந்திருக்கிறேன், கொடுங்கள். அவர் சொன்னார், அப்பா அதெல்லாம் நடக்காது, நீ போயிரு. இல்லை சுவாமி, தயவு செய்து எனக்கு அந்த மந்திரத்தை சொல்லுங்கள். இவன் போகர் கோபமாக கேட்கும் பொழுது அதற்கு அவர் சொன்னார், அப்பா உன் கோபத்தினாலே உன்னுடைய தவ வலிமை குன்றிவிடும். அது மட்டுமல்ல, அந்த தவ வலிமை எனக்கு வந்து சேர்ந்துவிடும். உன்னுடைய தவ வலிமை எனக்கு வேண்டாம். மற்றொருவருடைய தவ வலிமையை பெறுவதற்கு நான் தயாராக இல்லை. மற்றவர்கள் கொடுக்கின்ற நன்மையாக இருந்தால் கூட அதை பெறுவதற்கு தயாராக இல்லாமல் இருந்த ஒரு இனம் சித்தர்கள் இனம்தான். எனக்கு உன்னுடைய தவ வலிமை எனக்கு வேண்டாம். நீ வந்ததனால் இங்கே இருக்கக்கூடிய மூச்சு காற்றினுடைய அமைப்பே மாறிவிட்டது, இந்த இடத்தினுடைய சூழ்நிலையே மாறிவிட்டது. நீ தயவு செய்து இங்கே இருந்து கிளம்பிவிடு என்று சொல்லுகின்ற போது, அப்பொழுது அவர் ஒன்று சொன்னார், பாம்பு கடித்து இறந்தவனை பிழைக்க வைத்தால் உனக்கு கிடைக்கப் போவது என்ன? அவன் உயிர் பிழைத்து விட்டான் என்ற நிறைவு எனக்கு ஏற்படும் அல்லவா? அதே வேளை பாம்பு கடித்தவன் பிழைத்து ஒரு தவறு செய்தால் அந்த பாவம் உன்னை வந்து சேருமா, அவனை வந்து சேருமா என்றவுடன் போகர் மனம் மாறினால் அந்த இடத்திலே அன்னை ஆதிசக்தி தோன்றி, அப்பா நீ இறந்தவனை பிழைக்க வைக்க முயற்சி செய்கிறாய், அதைவிட இருப்பவர்கள் முக்தி அடைவதற்கு ஒரு முயற்சி செய். அதற்காக நீ பழனியம்பதியிலே போய் நவபாசானத்தினாலே ஒரு சிலையை செய் என்று சொல்கிறார். ஆதிசக்தி சொல்கிறார். அதனால் நவாபாசனங்களை எடுத்துக்கொண்டு 9 விதமான 9 கோளுக்கும் உரிய விஷத்தை எடுத்துக்கொண்டு போய் அதை தொடக்கூட முடியாது. ஆனால் தொட முடியாத ரசவாதங்கள் நிகழக்கூடிய, வேதியியல் மாற்றங்கள் நிகழக்கூடிய அந்த நவபாசானங்களை கையிலே எடுத்து தன் கையினாலேயே உருக்கி உருவாக்கி அற்புதமாக படைத்து கொடுத்த சிலைதான் பழனி தண்டாயுதபாணி சுவாமி சிலை.